எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் ஒப்புதல் கொடுத்தாலும் ஓபிஎஸ்னுடைய இபிஎஸ் மீதான விமர்சனம் ரொம்ப தீவிரமாயிருக்கு. குறிப்பாக திரு வைத்திலிங்கம் அதிமுக என்ற பூமாலை குரங்கு கையில் மாட்டியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்குறி அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கடுமையாக ஆவேசமாக மேடையில் பேசினதையும் பார்த்தோம். டிடிவி தினகரனும் அந்த ஆப்ஷன்ஸ் அந்த செய்தியை மறுக்கிறாரு. என்ன நடந்துகிட்டு இருக்கு? திரு கருணாநிதியுடைய பக்தராக இருக்கக்கூடிய திரு ஓபிஎஸ் அவர்கள் திமுக என்ன விரும்புகிறதோ என்ன நினைக்கிறதோ திமுக விட கூடுதலாக அதிமுக விமர்சிக்கிறார். உண்மையை சொன்னால் அதிமுக அணிய வேண்டும் அல்லது அதிமுகவோடு பயணிக்க வேண்டும் விருப்பம் இருந்தால் அவர் விமர்சனத்தை முற்றாக தவிர்த்திருக்க வேண்டும். மாறாக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடத்திலும் தொடர்ந்து மிக கடுமையாக பேசுகிறார். குறிப்பா ஒரு வார்த்தை சொன்னார், நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி பெயரை சொல்வதற்கே நான் கூச்சப்படுறேன். சொல்ல வேண்டாம். நீங்க சொல்லாம இருந்தாலும் அது அதிமுக பெருமைதான். அப்போ அந்த நிலைக்கு போயிட்டார். பாடம் கற்றுக்கோங்கிறார். உண்மையில் இன்றைக்கும் திரு ஓபிஎஸ் பாடம் கற்றுக்கொள்ளவே இல்லை. பாடம் புகழ் நிலையில அதிமுக இருக்குங்க. திரு பன்னீர்செல்வத்தை போன்ற அதிமுக விரோதிகள் தான் இன்னைக்கு திமுக எப்படி விரோதியோ அதே நிலையில் இன்னைக்கு பன்னீர்செல்வம் மாறிட்டாங்க. எனவே திரு பன்னீர்செல்வத்துடைய பேச்சை அதிமுக பெரிதே படுத்தாது. காரணம் என்ன, இந்த இயக்கம் பலவீனப்பட வேண்டும், முடக்கப்பட வேண்டும், சின்னம் கிடைக்கக்கூடாது என்று தொடர்ந்து அம்மா மறைவுக்கு பிறகு போராடி கொண்டிருப்போம் பன்னீர்செல்வம் தான். அதாவது ஆப்ஷன் கொடுக்கிறாருல திரு மணிகண்டன், அவர் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு டெட்லைன் கொடுக்கிறாரு. அது வரைக்கும் நாங்கள் பார்ப்போம், அதுக்கப்புறம் நாங்கள் முடிவெடுப்போம். அது 23 வரைக்கும் கூட தள்ளி போகுது. நேற்று பேசுகிறவங்களும் என்ன சொல்கிறாங்க, இன்னைக்கு காலையில் வரைக்குமாவது எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு முடிவெடுப்பாருன்னு காத்துக்கிட்டு இருந்தோம். எல்லாரும் அதிமுகவில் ஒன்றா பயணிச்சவங்க தான், எம்எல்ஏவா எம்பியா பல நிர்வாகிகளாக இருந்தவங்க தான். அவங்க எல்லாரும் இபிஎஸ்ஸின் முடிவுக்காகத்தானே காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் முடிவெடுக்கலை அப்படிங்கும்போது அவங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்க முடியும்னு சொல்லுங்க. இல்ல, காலக்கெடுவை நிர்ணயம் செய்தால் ஒரு பெரிய இயக்கம் அதற்கு ஒத்து போனால் நீங்க என்ன பேசுவீங்க? ஓபிஎஸ்க்கு எடப்பாடி பயந்து விட்டாரு, அடுத்து பேசுவோம். அதாவது எந்த ஒரு இயக்கத்தையும் வெளியில் இருந்து யாராக இருந்தாலும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு நபர் நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு ஒரு காலத்தை நிர்ணயம் செய்து இதற்குள் முடிவெடுங்கள், இல்லாவிட்டால் நான் வேறு பாதைன்னு சொன்னா இதுக்கு அவர் தெளிவான ஒரு பாதையை வைத்திருக்கார். அதாவது திமுகவோடு செல்வதுங்கிற பாதையும் அவருக்கு இருக்கிற போது அவர் அதிமுக இல்லைங்க. அதிமுகவை சேர்ந்தவர்கள் என்றைக்கும் திமுகவை ஏற்க மாட்டாங்க. திமுகவோடு பயணிக்க விரும்புகிற யாராக இருந்தாலும் அதிமுகவை சேரக்கூடாது. எனவே திரு பன்னீர்செல்வத்துடைய அந்த மனநிலை என்பது நிச்சயமாக தவறாக போய் கொண்டிருக்கிறது. அதாவது மிச்ச மீதி இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதை கூட இலக்கை நிலைக்கு வந்துட்டார். எனவே திரு பன்னீர்செல்வத்தை அதிமுக பொருட்டாகவே கருதல் என்பது உண்மை. பொருட்டா கருதல் அல்ல. அப்புறம் எதுக்கு நேற்று மாலையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்குள்ள எடப்பாடி ஓபிஎஸும் டிடிவியும் வந்தா சம்மதம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒப்புதல் கொடுத்திருக்கிறதான செய்திகள் வருது. ஏறக்குறைய திரு வைகை செல்வன் ஒரு பேட்டியில அதை உறுதி செய்யறாரு. அப்ப இதுக்கு என்ன பொருள்? இல்ல, அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எப்பவாவது செய்தியை வெளிப்படுத்தியிருந்தால் மட்டும்தான் நம்ப வேண்டும். மாறாக செய்திகள் வந்தது போனது கூறினார் என்று சொன்னால் பொருந்தாது. யூகத்தின் அடிப்படையில நிறைய செய்தி வருது சார். நீங்க ஒண்ணும் இல்ல, நேற்று பார்த்திருப்பீங்க, ஒரு பட்டியலே வந்தது. இந்த தொகுதி ஒதுக்கீடு குறிப்பாக திரு சபரீசனுடைய பெண் நிறுவனம் இந்த மாதிரியான ஒரு செய்தி வெளியிட்ட பிறகு அதிமுக அணி குறைந்தது என்ற செய்தி சொல்ல போறாங்க. அப்போ முழுக்க இவருடைய நோக்கமே மணிகண்டன் ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப யாரோ ஒரு தனியார் நிறுவனம் கொடுக்கறத கேட்டா ஒட்டுமொத்த மீடியாவும் ஏங்கிக்கிட்டு இருக்கு. அப்படி கிடையாது. இந்த தகவல்கள் இல்ல, நான் சொல்லிடுறேன் நம்ம சேனல்லையும் அதை போட்டதுதான். இந்த தகவல்கள் அதிமுக தலைமையகத்துல நமக்கு இருக்கிற சோர்ஸ்ல இருந்து கிடைக்கப்பெற்ற தகவல்கள் தானே ஒழிய இன்னொருத்தவங்க கொடுத்து, அதுவும் எதிரணி கொடுத்து அதை ஒளிபரப்ப வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது, நமக்கும் கிடையாது. அதிமுகவுடைய வியூக அமைப்பாளர் பிரமாணியா அப்படின்ற ஒரு நிறுவனம் கொடுத்ததா தான் வெளியில செய்தி இருக்கு. சார் நீங்க இங்க பாருங்க, திமுக தரலன்னு சொல்றீங்க. அதிமுக தரப்பிலிருந்து சொன்னா அதிமுகவில் பொறுப்பில் இருக்கிற யார் சொன்னாங்க? இப்ப யாரோ ஒரு வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்புறோம். அப்ப முதல் முறையாக இந்த செய்தி அனுப்பியது யாருன்னு தெரியுங்களா? அப்ப அந்த மாதிரி அதிமுக தரப்பிலிருந்து சொன்னவர் யார்? ஊடகத்துல எதையும் வெளிப்படையா போடுங்க, நான் மறுக்கவே இல்லை. மாறாக யூகங்களாக யாரோ அனுப்பிச்சாங்க, யாரோ சொன்னாங்க செய்தி வெளிப்படுத்தினால் இதற்கு அதிமுக பொறுப்பாகாது. அதிமுக நேற்று கூட்டத்தில் அந்த மாதிரி பிஜேபி கூட விவாதிக்கவே இல்லை. திமுக செய்யக்கூடிய தவறுகளை, திமுக ஆட்சி ஏற்படுகிற நிர்வாக சீரர்களை, ஊழல் போன்றவற்றையெல்லாம் ஆலோசித்து வருகிற 26 தேர்தலில் எப்படி நாம் செயல்படுவது,
எப்படிப்பட்ட வியூகத்தை அமைப்பது என்பது போன்ற செய்திகள் பேசப்படுறது வழிய ஊடகங்களில் வந்த செய்திகள் அனைத்து முற்றாக பொய் தான். சரிங்க, இப்ப என்டிஏ கூட்டணிக்குள்ள ஓபிஎஸும் டிடிவி வந்தா ஓகேவா இல்லையா சார்? அதாவது பொதுச் செயலாளர் முடிவெடுப்பார் சார். நீங்க வந்தால் போனாதான் இல்ல, பொதுச் செயலாளர் தான் முழு அதிகாரத்தை அதிமுக பொதுக்குழு வழங்கி இருக்கிறது. யாரை சேர்க்க வேண்டும், யாரை சேர்க்க கூடாது என்பதை பொதுச் செயலாளரை தவிர யாரும் இதை அறிவிக்க முடியாது. இல்ல உங்களை நான் அறிவிக்க சொல்லல, அது ஒரு விமர்சகரா கூட அதை நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு நான் கேட்கிறேன். எனக்கு அதிமுக தலைமை என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா அதிமுக தலைமை சொல்லாமல் வெளியிலிருந்து புறவையிலிருந்து யார் சொன்னாலும் அதை ஒப்புக்கொள்ளவே முடியாது. ஏன்னா அதிமுக பொதுச் செயலாளர் பேசாத சொல்லாத கூறாத செய்திகளை ஊடகங்கள் வெளியிட்டால் அதுக்கு அதிமுக பொறுப்பாகாது. ஏன்னா இந்த கடந்த 4-5 ஆண்டுகளில் எத்தனையோ செய்திகள் யூகங்களால் வந்த உண்டு. அத்தனை செய்திகளும் அதிமுக மறுத்துட்டே போச்சுன்னா காலையில் எழுந்தவுடன் இதை தவிர வேறு வேலையே அதிமுக இருக்காதுங்க. எனவே இதை மறுக்க வேண்டிய அவசியம் அதிமுக இல்ல. சரி, ஓகே. நான் என்ன கேட்கிறேன், இப்ப ஓபிஎஸ் வந்து ஆப்ஷன்ஸ் டிடிவி இது டிவிகே அல்லது டிஎம்கே அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டாரு. இப்போ இன்னொரு பக்கம் டிடிவி தினகரனும் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்தவர் தான். அவர் என்டிஏக்குள்ளே வருவாரா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு அது போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய மெகா கூட்டணி, திமுகவை வீழ்த்தக்கூடிய வலிமையான கூட்டணி அப்படிங்கிறது எந்த இடத்துல சாத்தியமாகும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இப்போ திமுகவில் மெகா அணி எங்க இருக்குங்க? மதிமுகவுக்கு என்ன ஓட்டு இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன ஓட்டு இருக்குது, காங்கிரஸ் என்ன ஓட்டு இருக்குது, எல்லாமே வெறும் கம்பக்க. சும்மா 10 கட்சி பேர் வச்சு அணி சேர்ந்தாங்க. ரொம்ப குறைச்சு மதிப்பீங்களோ மணிகண்டன்? அந்த கட்சிகளே எல்லாம் கூட்டணிக்கு போற இடத்துல எல்லாம் கூட திரு எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டாரு, அங்கேயே இருக்கிறீங்க அப்படின்னு கூப்பிட்டாரா இல்லையா? அதிமுகவை தவிர மற்றவர்களை கூப்பிட்டாருல்ல? இல்ல ஏன் அழைத்தாருன்னு சொன்னா திமுக செய்யக்கூடிய தவறுகளுக்கு நீங்க உடனடியாக இருக்க வேண்டாம். ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரையிலே மக்களுக்காக போராடக்கூடிய இயக்கம் தான். ஆனா இன்றைக்கு அது சுருங்கி போய் திமுக கொடுக்கிற அந்த தேர்தல் நிதிக்காக அங்கே கட்சிகளை அடங்க வைக்க வேண்டாம் என்றுதான் மானத்தோடு மரியாதையோடு வாங்க நினைச்சாங்க. தவறு இல்லை. ஆனா எங்களுக்கு அங்கதான் வாங்கணும்னு சொன்னா மக்கள் பாத்துக்கிறோம் தவிர ஒண்ணு முடியும் இல்லைங்க. அதுதாங்க நானும் சொல்றேன். அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, அவங்க எல்லாம் ஒரு கட்சியா, அவங்களுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கு, இது ஒரு மெகா கூட்டணியான்னு கேக்குறீங்க. அந்த கட்சிகளை தானே திரு எடப்பாடி பழனிசாமி அழைக்கிறாரு. அப்ப அழைக்கணும் சார். நீங்க திமுகவை தவிர எந்த கட்சியும் அதிமுக எதிரி அல்ல. ஆனால் திமுக செய்யக்கூடிய தவறுகளுக்கு நீங்களும் பக்கபலமா இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை வருகிற காலத்தில், ஏன்னா 2016 உட்பட பல்வேறு காலகட்டத்தில் வைகோ உட்பட எல்லாருமே மிக கடுமையாக திமுக பேசியது உண்டு. ஆனால் இன்றைக்கு ஒரே காரணம் திமுக ஏற்பது என்ன காரணம்? பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி விட்டாலும் நிதர்சனமான உண்மை. எப்படி எல்லா கட்சியும் அப்படி விலைக்கு வாங்கிட முடியுமா? வாங்க முடியல. வெளிப்படையாகவே தேர்தல் நிதி என்கிற பெயர் தேர்தல் நிதி இப்ப அதிமுக கூட தான் உங்க கூட்டணி கட்சி கொடுக்கறது இல்லையா? எதுக்கு சார் அதிமுக யாரு செலவு கொடுத்த நிதிங்க? அவங்க கட்சிக்காரங்களுக்கு அதுக்கு நிலை அவங்க கட்சிக்காக நிதி. சார் நீங்க இருங்க, 15 கோடி 20 கோடி தரவுக்கு என்ன செலவு பண்ண போறீங்க? சரிங்க, அது தேர்தல் விமர்சிங்க. விலைக்கு வாங்கிட்டாங்கிறது பெரிய வார்த்தை இல்லையா? சார் பெரிய வார்த்தை இல்ல சார். நீங்க பணத்தை வாங்கிட்டு சொன்னாலே பணிந்துதான் போக வேண்டும் வழியே கிடையாது சார். கம்யூனிஸ்ட் கட்சி சரி தூய்மை பணியாளர் விஷயத்துல கம்யூனிஸ்ட் கட்சி திமுக போறாங்க. சரி நோக்கியா விஷயத்துல நன்றி மணிகண்டன். வரேன் சொல்லிடுங்க. இல்ல அவரு அவருடைய கருத்தை சொல்றாரு. ஆனா அவருடைய கருத்திலேயே முரண்பாடு இருக்கு. நீங்க கடைசியா கேட்டீங்க அப்ப ஓபிஎஸ் வந்தா ஓகேவா அப்படின்னு திருப்பி கேட்டப்ப அவரால மறுக்க முடியல. வந்தா நாங்க ஏத்துக்க மாட்டோங்க. எப்படிங்க இபிஎஸ் பேரையே இல்ல நான் சொன்னேன், தெளிவா சொன்னேன், பொதுச் செயலாளர் முடியும்னு சொன்னேன். அதானே சார். அதான் மணிகண்டன். இல்ல ஒரே நிமிஷம் மணிகண்டன் உங்ககிட்ட நான் கேக்குறேன். மணிகண்டன் நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல திரு மணிகண்டன் நீங்க என்ன சொல்றீங்க? அதிமுக தலைமையகம் எங்களுக்கு கோயில் அதை அடிச்சு உடைச்சவரு, எடப்பாடிக்கு துரோகம் பண்ணவர், இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணவர் எல்லாம் நாங்க எப்படி ஏத்துக்க முடியும்னு கேக்குறீங்க. அதே உணர்வோட கூட்டணிக்குள்ள வந்தாலும் ஏத்துக்க முடியாதுன்ற வார்த்தை ஏன் மணிகண்டன் கிட்ட இருந்து வர மாட்டேங்குது? அதிமுக பொதுக்குழு அவருக்கு அளித்திருக்க அதிகாரம் என்ன? யாரை சேர்த்துக் கொள்வது, யாரை வேண்டாம், அந்த அடிப்படை சொல்றாங்க. நான் புரிஞ்சுக்கிறேன் மணிகண்டன். ஒரு தொண்டரா கூட உங்க உணர்வை நீங்க சொல்லலாம்ல. ஏன் அந்த இடத்துல நீங்க ஒரு தடை போடுறீங்க? அதிகாரம் அளித்து நான் அல்ல, அதிகாரம் அளித்து பொதுச் செயலாளர் அவருக்கு தெரியுங்க யாரை சேர்க்கலாம் வேண்டாம் என்று அவருக்கு தெரியும். அவர் எடுப்பதால் இறுதி முடிவு இல்லைங்க. அதாவது வரக்கூடிய 2026 தேர்தல் என்பது திரு ஸ்டாலின் தொடர்ந்து வேண்டுமா அல்லது திரு எடப்பாடி வேண்டுமா என்று தேர்ந்தெடுத்தாங்க. நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் இந்த 4.5 ஆண்டுகளில் மிகப்பெரிய கோபத்தில் இருக்காங்க.
இந்த ஆட்சி சொல்ல தவறியவை ஏராளம், மக்கள் அனுபவித்த கொடுமைகள் ஏராளம். எனவே மீண்டும் திரு ஸ்டாலின் வந்தால் மிகப்பெரிய ஆபத்து. இன்னும் சொல்ல போனா பல்முனை தாக்குதலால் திமுக விதுங்கி இருப்பது என்பது உண்மை. ஏன்னா ஒரு ஆசிரியர்கள், செவிலியர்கள், அரசு ஊழியர்கள் எல்லா வகையான போராட்டங்களும் தமிழ்நாடு அரசு நெருக்கொண்டிருக்கிறது. அது நெசவாளர்களோ, விவசாயிகளோ, மாணவர்களோ, இளைஞர்களோ யாராக இருந்தாலும் திமுக வரக்கூடாது உறுதியா இருக்காங்க. அந்த வகையில் 2026 அதிமுக நிச்சயமாக அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். சரி, இந்த கூட்டணி கணக்கெல்லாம் எப்படி செட்டில் பண்ணுவீங்க சார்? நீங்க பிஜேபி அதிமுக இந்த கூட்டணி இரண்டும் சேர்ந்தாலே 176 இடங்களில் மிகப்பெரிய வெற்றியை பெறுங்க. இது என்ன கணக்கு? இந்த கணக்கு யாரு கொடுத்தா? இல்ல அதாவது நீங்க இந்த கணக்கு நான் மறுபடியும் சொல்ல ஒரு டைம் இல்ல. அதாவது 34 இடங்கள்ல கடும் போட்டி, அவற்றிலும் நிச்சயமாக அதிமுக வெல்வதற்கான முயற்சி எடுக்கிறது. அப்படி வென்றால் 210 இடங்களிலும் அதிமுக கூட்டணி வென்று மிகப்பெரிய வலிமையான 176 ஒரு நம்பர் சொல்றீங்களே, அது நம்பர் எங்க இருந்து? எப்படி சொல்றேன்னா சார், கடந்த 21 தேர்தல் சொல்றேன். அதாவது 21 தேர்தலில் மிக குறைவான வாக்குகள் பல இடங்களில் போச்சுங்க. அங்க எல்லாம் திமுக மிகப்பெரிய வெறுப்பு அரசியல் அதிகமா கூடி இருக்குது. மக்களுடைய அதிருப்தி அதிகமா இருக்குது. 176 மிக எளிதாக அதிமுக வெல்லும்ல. எந்த வகையாக இருந்தாலும் சரி அதிமுக ஆட்சி அமைக்குங்க.